ஹாய், ஹலோ, வணக்கங்க. என் பேர் வந்து ஃப்ரீஸ் பாய்ஸ் பவுன்ராஜ். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் புதுக்கடை, கடலூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். ஒரு சின்ன பதிவு தான் இது. கடலூர் மாவட்டம் சட்டமன்றம் தொகுதியில் நிற்க போகிறது ராஜ்குமார் அப்படின்ற ஒரு அண்ணன் தான் நிற்கிறாங்க. அவங்க வந்து ஒரு எம்எல்ஏன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க எங்களுக்கு அண்ணன் மாதிரி. ஏன் சொல்கிறேன்னா, புதுக்கடையில் எங்கள் கிளை செயலாளர் வந்து முகேஷ் என்ற ஒரு அண்ணன். அவங்க மூலயமா நான் வந்து ராஜ்குமார் அண்ணனை பார்த்தேன். சுபாஷ் அண்ணன் எனக்கு தெரியும். சுபாஷ் அண்ணன்ட்டையும் பேசியிருக்கேன். ஏன்னா நானும் வந்து கட்சியில் ஈடுபட்டு நானும் எல்லார் மக்களையும் பார்த்து சந்திக்கணுன்னான்ட்டு ஒரு ஆசையாக இருக்குன்னு சொன்னேன். அதுவும் இல்லாமல் நான் ராஜ்குமார் நான் தனிப்பட்ட முறையில் நான் அவங்க மீட்டிங்லாம் வரும்போது நான் அவங்கள பார்த்து நான் நிறைய ஹெல்ப் கேட்டிருக்கேன். அவங்களும் எனக்கு பண்ணியிருக்காங்க. இவர் எந்த ஒரு தலைவரும் இதுமாரி எனக்கு இது வரைக்கும் யாருமே செஞ்சது கிடையாது. நீங்கள் அவங்கள பார்த்தீங்கனாலே தெரியும். அவங்க வந்து எப்படி சொல்கிறது, அவங்க மக்களுக்காகவே வாழணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அவங்க. உண்மையாக சொல்கிறேன், கடலூரில் எல்லாருமே யோசித்து சிந்தித்து வாக்களிங்க. நான் வந்து எனக்காக இதோ இவன் சொல்கிறான் வீடியோ போடுறான் அப்படின்னு நினைக்காதீங்க. அவர் உண்மையாக சொல்கிறார், வேறு லெவலில் அந்த அண்ணன். அந்த அண்ணன் ஒரு மூஞ்சி சுழிக்காமல் எல்லாத்தையும் பேசுவார். பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்பார். ஃபஸ்ட்டு பெண்களை மதிப்பார். அதுதான் நமக்கு தேவை அந்த நாட்டில். இந்த காலத்தில் பெண்களை மதிக்க மாட்டுறாங்க. குழந்தைகளுக்கு சேஃப்டி இல்லை. ஆனால் எனக்கு ஒன்று தோணுதுங்க. நான் சின்ன பையன்தான். எனக்கு கடலூரில் ராஜ்குமார் அண்ணன் ஆட்சி அமைக்கணும். அதாவது அவர் வந்து எம்எல்ஏ ஆகணும் எனக்கு ஆசை. என்னடா உன் ஆசையெல்லாம் நாங்கள் ஏன்டா நிறைவேற்றணும்னு நினைக்காதீங்க. அந்த அண்ணன்கிட்ட போய் பேசி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ராஜ்குமார் அண்ணன் ஜெயிக்கணுன்ட்டு அவருக்காக நான் வேலை செய்ய விரும்புகிறேன். யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.